நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளை பகுப்பாய்வு செய்ததில் 222 சட்டப்பேரவை தொகுதிகளில் திமுக கூட்டணி முன்னிலை பெற்றுள்ளது. முடிந்ததும் 2026 சட்டப்பேரவை தேர்தல் தொடர்பான பேச்சு அரசியல் அரங்கில் அதிகம் பேசப்பட்டு வருகிறது. இந்த சூழலில் நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளை சட்டப்பேரவை தொகுதி வாரியாக பகுப்பாய்வு செய்கையில் 222 சட்டப்பேரவை தொகுதிகளில் எதிர்க்கட்சிகளை விட அதிக வாக்குகளை பெற்று திமுக கூட்டணி முன்னிலையில் இருக்கிறது. இதுவே அதிமுக கூட்டணி 9 சட்டப்பேரவை தொகுதிகளில் மட்டும் முன்னிலை பெற்றுள்ளது. அதிமுக 7 சட்டப்பேரவை தொகுதிகளிலும் தேமுதிக 2 தொகுதிகளிலும் முன்னிலை பெற்றிருக்கிறது. பாஜக கூட்டணியில் தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பென்னாகரம், பாப்பிரெட்டிப்பட்டி, தர்மபுரி தொகுதிகளில் மட்டும் பாமக முன்னிலை பெற்றுள்ளது. சென்னையில் அதிமுக பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளது. தென் சென்னை, மத்திய சென்னை, வடசென்னை என 3 தொகுதிகளிலும் அதிமுக கூட்டணி தோல்வியை தழுவியுள்ளது. அதில் 2 தொகுதிகளில் பாஜகவை விட வாக்கு குறைவு என்பதுதான் ஹைலைட். மத்திய சென்னையில் 6 சட்டப்பேரவை தொகுதிகளிலும் அதிமுக கூட்டணியில் தேமுதிக 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. தென் சென்னையில் உள்ள 6 சட்டப்பேரவை தொகுதிகளிலும் பாஜகவுக்கு அடுத்த இடத்தில் உள்ளது அதிமுக. வடசென்னையில் 5 தொகுதிகளில் பாஜகவை விட அதிமுக கொஞ்சம் அதிக வாக்கு பெற்றுள்ளது. அங்கும் கொளத்தூர் தொகுதியில் பாஜகவை விட குறைந்த வாக்கை பெற்றுள்ளது அதிமுக. அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரின் கோட்டையாக பார்க்கப்பட்ட ராயபுரத்திலும் முந்தைய தேர்தல்களை ஒப்பிடுகையில் அதிமுகவின் வாக்கு வங்கி சரிந்துள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.